சிம்பிளிஃபிகேஷன்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு கேக்கை 5 நண்பர்களில் 4 பேருக்கு 1/8, 1/6, 5/12, 1/12 என பிரித்து கொடுத்த நிலையில் 5வது நண்பருக்கு கிடைத்த பங்கு என்னன்னு கேட்கிறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? இந்த கொஸ்டின்ல ஒரு கேக் அப்படிங்கிறாங்க. அப்ப 1 மைனஸ் இந்த ஒரு கேக்கை மொத்தமா 5 பேத்துக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அதில் 4 பேர்த்துடைய பங்கு கொடுத்துட்டாங்க, 5ஆவதா ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு எவ்வளவு பங்கு போகுதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த மாடல சம் கேட்டாங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1/8 பிளஸ் இங்க 1/6 பிளஸ் இங்க 5/12 பிளஸ் இங்க 1/12. ஸோ நெக்ஸ்ட் 1 மைனஸ். ஸோ இங்க டினாமினேட்டர் காமனா எல்சிஎம் எடுத்தோமா 24. ஸோ 8 எத்தனை டைம் இருக்குன்னா 24 வரும், 3 டைம். பிளஸ் 6 எத்தனை டைம் இருக்குன்னா 24 வரும், 4 டைம். பிளஸ் 12 எத்தனை டைம் இருக்குன்னா 24 வரும், 2. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 5 இருக்கு, 5 × 2 10. பிளஸ் இங்க 12 எத்தனை டைம் இருக்குன்னா 24 வரும், 2 டைம். நெக்ஸ்ட் 1 மைனஸ் இதை ஆட் பண்ணா 10 பிளஸ் 4 14, 14 பிளஸ் 3 17, 17 பிளஸ் 2 19, 19 வகுத்தல் 24. ஸோ அப்ப மற்ற 4 பேத்துக்கும், அதாவது ஒரு கேக்ல இருந்து மற்ற 4 பேத்துக்கும் இவ்வளவு பங்கு போயிருக்கு. ஸோ அப்ப 1 × 24 24 மைனஸ் இங்க 19 வகுத்தல் 24. 24 19 போச்சுன்னா மீதி 5 வகுத்தல் 24. ஸோ அந்த 5 வகுத்தல் 24 அப்படிங்கிற ஒரு பங்கு 5ஆவதா ஒரு நண்பருக்கு போயிருக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.